எது உங்களை அடிமைப்படுத்துதோ அதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டுமே பேசாதீங்க. பேசுகிறதுங்கிறது ஒன்றுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. எதை பற்றி பேசுகிறீங்களோ அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதனால் எது உங்களை அடிமைப்படுத்துதோ, எதுலேருந்து எந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது பற்றி பேசவே பேசாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு சினிமா உங்களை அடிமைப்படுத்துது, எப்போ பார்த்தாலும் நான் சினிமாவே பார்த்துட்ருக்கேன், அது என்னை அடிமைப்படுத்துது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அதை பற்றி யார்கிட்டையுமே பேசாதீங்க. யாராவது பேசுனா கூட சினிமா பற்றி நீங்கள் பேசவே பேசாதீங்க. அப்போ சினிமாவில் இருந்து இந்த அடிமைத்தனம்ங்கிறது உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி சினிமா மறந்துடுவீங்க. சினிமாவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா சினிமாவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்கள் அதை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பேசுகிறதுங்கிறது என்னது, நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் சினிமாவுக்கு அடிமையாக இருக்கீங்க. எனக்கு சினிமா அடிமைத்தனத்திலேருந்து நான் மீள வேண்டும். நிறைய உலகத்தில் நிறைய படங்கள் இருக்குது, எல்லாமே தமிழில் டப்பிங் பண்ணி வருது. உலகத்தில் ஏகப்பட்ட மொழியில் உள்ள படங்கள்லாம் தமிழில் டப்பிங் பண்ணி வருது. நல்ல படத்தை பார்த்துக்கணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ படங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது சிலர் சினிமாவுக்கு அடிமையாகிடுவாங்க. அடுத்து என்ன படம்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம சோம்பேறி, நம்ம வேலையை நம்ம செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த சினிமா நமக்கு அப்போ தான் நம்ம இந்த மாதிரி சினிமாவுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். சிகரெட்டுக்கு மது அருந்துவதற்கு அடிமையாகிற மாதிரி சினிமாவும் நம்மை அடிமைப்படுத்தும், பயங்கரமாக அடிமைப்படுத்தும். அப்படி இருக்கும்போது அந்த அடிமைத்தனத்துலேருந்து மீளணும் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் யார்கிட்டையுமே பேசாதீங்க. சினிமா பற்றி யார்கிட்டையுமே பேசாதீங்க, அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. யாராவது கேட்டாங்கனாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரில அப்படின்னு சொல்லிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் சினிமா மட்டும் கிடையாது, கிரிக்கெட் உங்களை அடிமைப்படுத்துதா? 8 மணி நேரம் உட்காந்து கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பொழுதன்னைக்கு. அது போல் ஏதாவது ஒரு சீரியஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். T20, IPL, வேர்ல்டு கப்னு மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்களா? அதுலேருந்து நீங்கள் மீளணும்னு விரும்புகிறீங்களா? உங்கள் வேலையை உங்களால் செய்ய முடியலையா? எப்போ பார்த்தாலும் நான் கிரிக்கெட்டை பற்றியே யோசிக்கிறேன், கிரிக்கெட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், கிரிக்கெட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன், இந்த அடிமைத்தனத்தில் நான் எப்படி மீள்றது அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையுமே கிரிக்கெட்டை பற்றியே பேசாதீங்க. யாராக கேட்டால் கூட எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிவிடுங்க. அப்போ அந்த அடிமைத்தனம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். எனக்கு கிரிக்கெட்டை பற்றி தெரியும் அந்த நினப்பு கூட நீங்கள் கிரிக்கெட்டை அடிக்கடி பார்க்குறதுக்கு அடிமையாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் சினிமாவை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சினிமாவோட ரசிகர்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு படம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கடைசியில் ஒரு சோம்பேறியாக மாறிடுவீங்க. உங்கள் வேலை உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இல்லாமலே போயிடும். அதனால் இந்த அடிமைத்தனங்களிலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும். எது உங்களை அடிமைப்படுத்துதோ அதை பற்றி யார்கிட்டையுமே பேசாதீங்க. எதுலேருந்து எந்த அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் மீள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அடிமைத்தனத்தை பற்றி யாருக்கிட்டையுமே பேசாதீங்க. அப்படி பேசாமல் இருந்துட்டாலே அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீண்டு விடலாம். இது ஒரு அற்புதமான ஒரு ஃபார்முலா. இந்த சமன்பாடை பயன்படுத்தி அடிமைத்தனங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு காதல் கூட உங்களை அடிமைப்படுத்தலாம். ஏதாவது ஒரு பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா, ஒன்று எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா, ஆனால் அவளை பற்றியே உங்கள் மனசு அவள் மேலேயே நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. அவளை பற்றி பேசுகிறத முதல்ல நிறுத்திட்டாலே அவள் மீது உள்ள அந்த அடிமைத்தனம் உங்களுக்கு குறைய ஆரம்பித்து விடும். அது மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஆணை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா, ஆனால் அவனுக்கு இவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது இந்த பெண் அவன் மீது ஒரு அடிமையாக இருக்கிறாள் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன தீர்வுனா அந்த ஆணை பற்றி பேசுவதை முதலில் நிறுத்திவிட்டால் படிப்படியாக அந்த ஆணை பற்றிய நினைப்பே வராது. நம்ம வாயில் தான் இருக்குது கட்டுப்பாடு. நம்ம பேசுவதை கட்டுப்பாடாக பேசுவதில் கட்டுப்பாடு கடைபிடித்து விட்டால் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. நம்ம பேசுகிறதுல கட்டுப்பாடுகளை கடைபிடித்து விட்டால், அந்த கட்டுப்பாடுகள் வாழ்வில் நிகழ்த்தும் மாற்றத்தை கவனித்து விட்டால் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. அதனால் அந்த பேசுவதில் கட்டுப்பாடு அது அடிமைத்தனங்களுக்கு தீர்வை தேடித்தரும். அற்புதமான அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை அது விடுவிக்கும். அதனால் இன்றைக்கே நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதை பற்றி நீங்கள் பேசவே பேசாதீங்க, யார்கிட்டையுமே பேசாதீங்க. அரசியல் உங்களை அடிமைப்படுத்துதா? எப்போ பார்த்தாலும் நியூஸே பார்த்துட்ருக்குறேன், அரசியலை பற்றியே பேசுகிறேன், ஆனால் அரசியலில் நீ ஒரு பதவியிலையும் இல்லை, நீ போக போகிறதும் இல்லை, ஆனால் எப்போ பார்த்தாலும் நியூஸு, அங்கே என்ன நடக்குது, அதனால் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் நியூஸே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ அதுலேருந்து நீங்கள் எப்படி மீளணும் அப்படின்னா அது ஒரு அடிமைத்தனம். அப்போ அதுலேருந்து நீங்கள் எப்படி மீளணும் அப்படின்னா அந்த அரசியலை பற்றி யார்கிட்டையுமே பேசாதீங்க.
ஒன்றும் கெட்டு போகாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஒன்றும் கவலையே கிடையாது. அதெல்லாம் ஒன்று அவங்க எல்லோரும் உட்காந்து ஏமாற்றிட்டு கிடக்காங்க. அவங்கள பற்றி நம்ம பேசணுமாண்ணா? அவங்க என்ன நல்லாட்சியாக பண்ணிகிட்ருக்காங்க? மக்களுக்கு நல்லா அவங்க எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கணுமா? அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா என்ன? அவங்க மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. நாம் மக்கள் அப்படின்னா நமக்கு ஒன்றும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்மளால் எந்த மாற்றத்தையும் பெருசாக ஏற்படுத்தி விட முடியாது. அப்படிங்கும்போது நாம் நமது லட்சியத்தில் முன்னேறுவதற்கான வழியை பார்க்கணுமே தவிர, அப்போது அந்த அரசியலை பற்றி பேசி அரசியல் நியூஸ்களை பார்த்து நியூஸ் பேப்பர், டிவி நியூஸ் எல்லாத்துலேயும் அரசியலை பற்றியே பார்த்துக்கிட்டு யாரை பார்த்தாலும் அரசியலை பற்றி பேசிக்கிட்டு கடைசியில் அதுக்கு அடிமையாகிடுவாங்க. அதனால் ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. அதுக்கு அடிமையாகிடுவாங்க. அப்போது இதிலேருந்து நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, நமக்கு எது நன்மையை தருமோ அதை பற்றி தான் பேசணும். நமக்கு எது முன்னேற்றத்தை தருமோ அதை பற்றி தான் பேசணும். அதை பற்றி பேசினா நம்ம அதுக்கு அடிமையாகிடுவோம். நமக்கு எது முன்னேற்றத்தை தருமோ அதை பற்றி நம்ம பேசினாக்கா அந்த விஷயத்துக்கு நம்ம அடிமையாகிடுவோம். நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அரசியலை பற்றியே எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மருத்துவத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது, அரசியல்லையும் சாதிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் மருத்துவராக இருந்துட்டு நீங்கள் அப்படி அரசியலுக்கு போனால் வேணால் சாதிக்கலாம். அரசியலுக்கு போகிற ஐடியாவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் மருத்துவராக தான் தொழில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா மருத்துவத்தை பற்றி பேசுங்க. அப்போ எதை பற்றி பேசுகிறீங்களோ அதுக்கு நீங்கள் அடிமையாகிடுவீங்க. இதுதான் சமன்பாடு, விதிமுறை. இந்த ஃபார்முலாவில் கடைபிடித்து எதுக்கு நீங்கள் அடிமையானால் நீங்கள் முன்னேறுவீர்களோ அதை பற்றி மட்டுமே பேசுங்க. நீங்கள் ஒரு அரசியல்வாதின்னா அரசியலை பற்றி பேசலாம். அது மாதிரி நீங்கள் ஒரு இன்ஜினியர்னால் உங்கள் துறையை பற்றி பேசுங்க. நீங்கள் ஒரு விஞ்ஞானின்னா விஞ்ஞானத்தை பற்றி பேசுங்க. அப்போ விஞ்ஞானத்துக்கு அடிமையாகிடுவீங்க. அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். எதை பற்றி பேசுவீங்களோ அதுக்கு நீங்கள் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அதை பற்றியே நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கவனம், தேடல் எல்லாமே நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அதில் தான் உங்களுக்கு இருக்கும். அதை முடிவு பண்ணிக்கிட்டு எது உங்களுக்கு தேவையில்லையோ, எது நம்ம நேரத்தெல்லாம் சாப்பிடுதோ அதை பற்றி நீங்கள் பேசவே பேசாதீங்க. இந்த கிரிக்கெட் உங்களுக்கு தொழிலாக இல்லாத பட்சத்தில், நீங்கள் ஒன்று கிரிக்கெட் வீரராக இல்லாத பட்சத்தில் அது உங்களை அடிமைப்படுத்துகிறதா, அதனால் உங்கள் நேரம்லாம் வீணாக போதா, அதை பற்றி பேசவே பேசாதீங்க. அதுலேருந்து நீங்கள் படிப்படியாக விடுபட்டுருவீங்க. யாராவது பேசினா கூட அந்த உரையாடலில் கலந்துக்காதீங்க. நீங்கள் எது உங்களுக்கு வளர்ச்சியை தருமோ அதை பற்றி பேசுங்க. அதை பற்றி பேசுனீங்கன்னா அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அது பற்றிய தேடல்லே இருந்து அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். பயனுள்ள விஷயங்களை, உங்களுக்கு பயன் தருகிற விஷயங்களில் பற்றி நீங்கள் பேசுங்க என்பது தான் விதிமுறை. எதை பற்றி பேசுகிறீங்களோ நீங்கள் அதை பற்றி சிந்திப்பீங்க, அதுக்கு அடிமையாவீங்க. அதனால் உங்களுக்கு முன்னேற்றம் தருகிற விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுங்க. பேசுகிறதுல தான் நம்ம முன்னேற்றமே இருக்குது. நமது முன்னேற்றம் நமது கையில் மட்டுமல்ல, நமது வாயிலையும் இருக்குது. நமது முன்னேற்றம் என்பது நமது கையில் மட்டுமல்ல, நமது வாயிலையும் இருக்குது. நம்ம வாயை வச்சுக்கிட்டு எதை பேசுகிறோமோ அதில் தான் நம்ம முன்னேறுவோம். அதனால் உங்களுடைய தொழில் எதுவோ, உங்களுக்கு எது முன்னேற்றத்தை தருமோ அதை பற்றி மட்டுமே பேசுங்க. எது உங்களுக்கு தேவையில்லையோ அதை பற்றியெல்லாம் பேசி நீங்கள் முன்னேறாமல் போயிடாதீங்க.